ஹாய் சொந்தங்களா, எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் பாரதி. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் லஞ்ச் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும். வீட்டில் இருந்து யாருக்கும் ஃபோன் பண்ணலன்னு சொல்லி நீங்கள் அழுவாதீங்க, டென்ஷன் படாதீங்க. நான் அழுதது இப்போ பாதிக்கான தான் தெரியுது. அதனால் நம்ம மெடிசின் சாப்பிடாமல், கிளாஸ் போடாமல், நேச்சுரலாக நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ஒன் பை ஒன்னாக உங்களால் முடிஞ்சப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு நம்ம உடம்பு ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சது அதிகமாக சாப்பிடாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, தண்ணி ரொம்ப கோல்டாக குடிக்காமல் கொஞ்சம் கோல்டு தண்ணியும் கொஞ்சம் ஃபில்டரும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது நம்மளுக்கு இங்கே கழுத்துக்கிட்டெல்லாம் இரும்பல் கசகசான்னு அப்படி இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கோல்டாக குடிக்காதீங்க தண்ணி, ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சம்பளம் வாங்குறப்போ அது நீங்கள் இந்தியாவில் இருங்க இல்லை வெளிநாட்டில் இருங்க, நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் நம்ம சம்பளம் வாங்கினப்போ நீ 10 ரூபா சம்பாரிச்சா அதில் 7 ரூபா நீ செலவு பண்ணிக்க, மீதி 3 ரூபா இது சேவிங். கண்டிப்பாக நம்ம மெடிக்கல்ன்றது நம்ம உடம்புல நம்மளுக்கு எப்போ என்ன நடக்குன்றது நம்மளால் சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோம், நாளைக்கு எப்படின்னு சொல்லி என்னாலேயும் சொல்ல முடியாது. ஸோ உங்களால் கூட சொல்ல முடியாது. அதனால் நம்ம எப்போ ஆச்சு சரி, நம்ம காசு சம்பாதிக்கும் போது 10 ரூபா உனக்கு வருமானம்னா அதில் 2 ரூபா 3 ரூபா கண்டிப்பாக உனக்கு சேவிங் வேணும். இது நம்ம காசு இல்லைன்னு சொல்லி நீங்கள் எடுத்து வைங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கேட்காது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, அடுத்தவங்க நம்ம மேலே காட்டுற அன்பு பாசம் உண்மையாக இருக்கிறது. ரெண்டாவது காசு. நம்ம யாரெல்லாம் அதிகமாக நினைக்கிறோமோ, அது லவராக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அது யாராவாச்சும் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் யார்கிட்ட அதிகமாக அன்பாக பாசமாக இருக்கிறீங்களோ, தயவுசெய்து ப்ளீஸ் நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் என்னுடைய அனுபவம். நான் நிறைய அழுது கஷ்டப்பட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அந்த பிரச்சனைன்றது நம்ம பேஸ் பண்ணும்போது தான் அது தெரியும். என்ன மாதிரி அடுத்தவங்க வீடியோ போடும்போது அது உங்களுக்கு தெரியாது. அனுபவத்தால் தெரிஞ்சுக்கணும். அனுபவப்பட்டால் தான் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி நம்மளால் அதை பேஸ் பண்ண முடியும். நான் நிறைய அனுபவப்பட்டு இருக்கிறேன். கண்ணை மூடிட்டு யாரையும் முக்கியமாக நம்பாதீங்க. அவங்க யாராக இருந்தாலும் சரி, அது ஆம்பளையாக இருக்கட்டும் பொம்பளையாக இருக்கட்டும், கண்ணை மூடிட்டு இவங்க நல்லவங்கன்னு சொல்லி தயவுசெய்து நம்பாதீங்க. உங்கள் லைஃப்பை சேஃபாக நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா ஆம்பளைங்க கூட நிறைய பொம்பளைங்க கிட்ட ஏமாந்துடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி பொம்பளைங்க கூட ஆம்பளைங்களை நம்பி ஏமாறுறாங்க. அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக 1க்கு 10 முறை யோசித்து உங்கள் லைஃப்பை நீங்கள் முடிவெடுங்க. இப்போ யாருக்காச்சும் உதவி பண்ணும்போது கூட, சாட்சி கையெழுத்து போடும்போது கூட யோசித்து போடுங்க. ஏன்னா நம்ம அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அந்த கஷ்டத்தில் நம்ம மாட்டிப்போம். அந்த கஷ்டத்தை நம்ம பேஸ் பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு தெரியும். அதனால் இதெல்லாம் ஒன்றா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் டேக் கேர். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கூட ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. டயத்துக்கு சாப்பிடுங்க. வெளியில் போகிறப்பெல்லாம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. ஏன்னா வெளிநாட்டில் நம்மளுக்கு நீ சாப்பிட்டியா, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறதுக்கு கூட யாரும் ஆதி கிடையாது. ஆனால் மாதம் வந்தால் சம்பளம் வந்துச்சா, சம்பளம் கொடு. எனக்கு அழுகு போய் சிரிப்பு வருது. சம்பளம் வந்துச்சா அப்படின்னு சொல்லி இன்னொரு 1 வீக்கில் சம்பளம் நான் முன்னாடியே நம்மக்கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம நிறைய வேலை செய்வோம் வெளிநாட்டில். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க, சத்தியமாக யோசிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷம் நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவோம். நம்ம செய்த கஷ்டத்தை எல்லாம் மறந்துடுவோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு டைம் இருக்காது. எனக்கு பெரிய ஃபேமிலி, ஆனாலும் யாரும் இல்லாமல் அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி அனாதை லைஃப் யாருக்கும் வரக்கூடாது. ஏன்றீங்களா? காசு சம்பாதிக்கலாம், ஆனால் சொந்தத்தை சம்பாதிக்க முடியாது. நான் நிறைய விஷயம் நான் பேஸ் பண்ணதுனால தான் நான் அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் அனுபவத்தால் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் நீங்கள் கூட கஷ்டப்படாதீங்க. விளக்கு எரியும் போதே நம்ம வீடு நல்லா சரி பார்த்துக்கணுமா, அது மாதிரி நம்ம கஷ்டம் இங்கே கஷ்டப்படுறோம். நம்ம வெளிநாட்டில் வேலை செய்யும்போது அந்த 10 ரூபா அதில் 6 7 நீங்கள் வீட்டுக்கு கொடுத்து மீதின்றது உங்களுக்கான சேவிங். நாளைக்கே உங்களுக்கு ஏதாச்சும் நடந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்க யாரும், ஐயோ நீ இத்தனை வருஷமாக அங்கே போயிட்டு கஷ்டப்பட்டியே, இந்த 10,000 எடுத்துகிட்டு போய் பார்த்துக்கோ உடம்பு, யாரும் சொல்ல மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு வாய் சாப்பாடு நீங்கள் அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தணும். அந்த நிலைமை உங்களை வரக்கூடாது. அதனால் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு கூரை வீடாச்சு நம்மள்தான்னு சொல்லியிருக்கணும்.
அப்போ தான் நம்ம தைரியமாகவும் நம்பிக்கையாகவும் யார் முன்னாடியும் போய் கையேந்தாமல் நம்ம வீட்டில் நம்ம இருக்கலாம். அதனால் வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறது ஒன்றே, நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்யும்போது உங்களுக்கான சேவிங் கண்டிப்பாக எடுத்து வச்சிங்க. உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஓகேவா? என்னை சப்போர்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் மோர் எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லோரும் வந்து வெளிநாட்டில் இன்றைக்கான நாளை வந்து சந்தோஷமாக இருங்க. நாளைக்கன்ற நாளை டென்ஷன் பட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்திக்காதீங்க. சரா, காசை வந்து நம்ம சம்பாதிக்கலாம், ஆனால் சந்தோஷத்தை நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்ம சந்தோஷமாக இருக்கிறப்ப எல்லாருமே நம்மளோட இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா ஒரு கையாக இருந்துச்சானா யாரும் நம்ம பக்கத்தில் கூட இருக்க மாட்டாங்க. நீ எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கூட ஒரு வார்த்தை யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவப்பட்டு தெரிஞ்சுப்பீங்க. நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதனால் பார்த்து உஷாரமாக பத்திரமா இருங்க. ஓகேவா? நீங்கள் கஷ்டப்பட்ட காசை சேவிங் பண்ணி வச்சிங்க, அது உங்கள் லைஃபுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? பாய் சொன்னாங்களா? எல்லாருக்கும் ஒன்ஸ் மோர் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.